பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு குற்றவாளி ஞானசேகரனுக்கு தீர்ப்பு நகல் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். ஞானசேகரனுக்கு தற்போது தீர்ப்பு நகல் வழங்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரம். ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டு அவருக்கான இந்த நடைமுறைகள் எல்லாம் முடிந்திருக்கிறது. தண்டனை விவரம் எல்லாம் அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த உரிய சட்ட நடைமுறைகளின்படி அந்த குற்றவாளிக்கு அந்த தீர்ப்பு நகல் வழங்கப்பட வேண்டும் என்பது சட்ட நடைமுறை. அதனை பின்பற்றி தான் ஞானசேகரனுக்கு தற்பொழுது அந்த தீர்ப்பின் நகலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பதால் அதனுடைய தீர்ப்பு அந்த நகல் என்பது பொதுவெளியில் வெளியிடப்படாது. அந்த வகையில் ஞானசேகரனுக்கு அளித்ததை வைத்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் மொத்தம் 200 பக்கங்கள் வரை கொண்ட தீர்ப்பானது இந்த வழக்கில் வழங்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த நகல் தான் தற்பொழுது ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அது வழங்கப்படும் பொழுது அவர் அதனை கையெழுத்திட்டு அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனை பெற்றுக்கொண்ட பின்னர் இன்னும் சிறிது நேரத்தில் ஞானசேகரன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். தற்பொழுது வரை அந்த நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றி, அதாவது முடிந்த பின்னர் ஞானசேகரன் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.